தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12 verse 14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சமாதானமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இல்லாம ஒருத்தரும் தேவனை தரிசிக்க முடியாது. சமாதானமா இருங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு என் மேல கோவம் வந்தாலும் சரி, சமாதானமா இருங்கள். சிலரை நம்ம பிடிக்காம இருக்கலாம், சிலர் நம்ம பிடிச்சிருக்கலாம், சிலர் நம்மகிட்ட அன்பா இருக்கலாம், சிலர் நம்மகிட்ட அன்பா இல்லாம இருக்கலாம், சிலர் நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம், சிலர் நம்மை அவமானப்படுத்தியிருக்கலாம், சிலர் நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், சிலர் நம்மளை விரட்டி இருக்கலாம், சிலர் நம்மை துரத்தி இருக்கலாம், சிலர் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை எல்லாம் தடுத்திருக்கலாம், சிலர் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸை தடுத்து அவங்க மேலே ஏறி போயிருக்கலாம், சிலர் உங்களை வேலையை விட்டே துரத்துறதுக்கு சூட்சமம் பண்ணியிருக்கலாம், சிலர் உங்கள் சொத்துக்களை அபகரித்திருக்கலாம். இத்தனை கூட்டத்துக்கு நடுவில் ஏன் இப்படி சொல்லுகிறேன், கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வந்திருக்கலாம், பிரிவினை வந்திருக்கலாம், கோர்ட் கேஸ் வந்திருக்கலாம், இல்லை கணவன் பக்கம் சாதகமாக போயிருக்கலாம், மனைவி பக்கம் சாதகமாக போயிருக்கலாம், எதுவுமே இல்லாமல் லைஃபே அவ்வளோதாங்கிற மாதிரி ஆயிருக்கலாம். பிள்ளைகள் வாழ்க்கை போராட்டமாக இருந்திருக்கலாம், பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், தகப்பன் போராட்டத்துக்குள்ள இருக்கலாம், இல்லை தாய்க்கு விரோதமாய் மருமகளுக்கு விரோதமாய் மாமியார், பிளா பிளா பிளா, இப்படி ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவில் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானமாயிருங்கள். அது எப்படி பிரதர் சமாதானமா இருக்க? உலகம் தரும் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்றவர் ஆண்டவர். சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸோ யாவரோடும் சமாதானமா இருக்க நம்ம முயற்சி எடுப்போம். முயற்சி எடுத்தாலே ஒரு சமாதானம் நமக்கு கிடைச்சிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இந்த தமிழகத்தில் பிடிக்காதவர்கள் என்பது யாருமே கிடையாது. இந்திய தேசத்திலே, இந்த உலகத்திலே என்னை பிடிக்காதவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம், பட் நான் அவங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுவேன். காரணம், எனக்கு அவர்களுக்கு எந்த பகையும் இல்லை, எந்த கசப்பும் இல்லை. அவர்கள் என்னை பகைவாய் நடத்தாலும் எனக்கு கவலையும் இல்லை. ஆனா நம்ம சமாதானமா இருப்போம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லைன் நம்ம கிளியரா வைத்துக் கொள்வோம். அந்த பக்கம் சமாதானம் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம சமாதானம் வைத்துக்கணும். ஏன்? வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் நதி போல தானா நம்ம கிட்ட வரணும்ல. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களில் எந்த தடையும் வரக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சமாதானமா இருந்தாலே சரீரத்துல தானாக ஒரு சுகத்தை தேவன் வைத்து விடுகிறார். இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே கலங்காதீங்க. இந்த நாளில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நைட் படுக்கும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட படுக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. சமாதானம் பண்ணிக்கொள்வோம், சமாதானமா இருப்போம். கர்த்தர் பெரிய 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 காரியங்களை செய்வாராக. மாமனாருக்கும் மருமகனுக்கும் பெரிய பிரச்சனை. யாருன்னு கேக்குறீங்களா? லாபானுக்கும் யாக்கோபுக்கும். லாபான் யாக்கோபை கத்தி எடுத்துட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்து வந்தான். இடையில கர்த்தர் அவனை சந்தித்தார். லாபானை அவனை சொப்பனத்தில் எச்சரித்தார். யாக்கோபுக்கு நன்மை அன்றி தீமை செய்யலாகாது என்று சொன்னார். பாருங்கள், அப்படியே இருவரும் கைகோர்த்து கொண்டார்கள். ஒரு தூணை நாட்டினார்கள், போஜனம் பண்ணினார்கள். அங்கே கல்லிய ஜெகதக துர்கான்னு ஒரு கல்லை நாட்டினார்கள். போஜனம் பண்ணிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சமாதானமா இருப்போம். எந்த கசப்பா இருந்தாலும் மாறட்டும். வானம் திறக்கப்படுகிறது. இந்த நாள் இந்த வார்த்தையினால் அலங்கரிக்கிறார். இந்த சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். உங்களுடைய வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகிறேன். எத்தனை வியாதியஸ்தர்கள் உட்கார்ந்து இருக்கீங்களோ தெரியாது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். பிதாவே, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. கையெடு சாத்தானே, எல்லா பலவீனங்களை கத்தர் மாற்றி போடுகிறார். ஒற்றை தலைவலியை கத்தர் முறிப்பாராக. பேக் பெயினை கத்தர் நீக்கி போடுவாராக. படபடப்பு நீங்கட்டும் இயேசு நாமத்தினாலே. ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்து டாக்டர்கள் டைம் கொடுத்தாலும் அந்த டைமை நான் கேன்சல் பண்ணி போடுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வரட்டும். பொல்லாத கட்டுகள் முறியட்டும். இன்னைக்கு ஒரு மிராக்கள், இன்னைக்கு ஒரு மிராக்கள், இன்னைக்கு ஒரு மிராக்கள் இயேசு நாமத்துல நடக்கும். நீங்க முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்களை சாட்சியா வைப்பார். இயேசு நாமத்தை சொல்வீங்க, இன்னைக்கு முடியறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்தாகும். இந்த நாளை முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு அற்புதத்தை பார்த்தாவேன் என்று சொல்லுங்கள். இயேசு நாமத்தில் காண்பீர்கள். சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. Have a blessed day.